இங்க பாருடி, ஒழுங்கா படிக்கணும். இந்த உலகத்துல காசு மட்டும் தான் முக்கியம். காசு இல்லைன்னா எதையுமே வாங்க முடியாது. கடன் வாங்கலாம் சுத்தி. இவனை திருத்த முடியாதுடி. ஏமா நானும் சித்தியும் வெளியூர் போறோம், தூங்கி விடாத. பக்கத்தூர் நாய் கோழி பிடிக்க சுத்திட்டு இருக்கு. தூங்கவே மாட்டேன் சித்தப்பா. சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே முடிச்சுப்பேன். நாய நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல இந்த பேய கூட்டிட்டு போடா. ஏண்டா அதான் ஆல்ரெடி பக்கத்துல ஒண்ணு நிக்குதே. சித்தி, எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரியா? ஏண்டி? இனிமே கம்ப்யூட்டர் படிச்சாதான் வேலை கிடைக்குமா? அப்ப நீ படிச்சா வேலை கிடைக்காதா? என்ன ஓனர் பண்ணாட்டி நகைச்சுவையா? உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கூட சொல்லுமா. மா என் முன்னாடி பத்தி ஆண்டே குறை சொல்லாதுமா. என் முன்னாடி எனக்கு சக்கரை மாதிரி தெரியுமா? ஏங்க, உங்களுக்கு நானும் அவ்வளோ பிடிக்குமாங்க? உங்க அம்மா கிட்ட நீ சக்கரைன்னு சொல்றீங்க. ஆமாம்ல, ரெண்டையுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடியே, மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சிருச்சு. மஞ்சள் தண்ணி கரைச்சி வைக்காத, மஞ்சள் தண்ணி கரைச்சி வைக்காதன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது? என்னங்க அது சாம்பாருங்க. சாம்பாரா? ஏம்ல, தை மாதத்துக்கும் சித்திரை மாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? தை மாசம் சித்திரை மாசமா தெரியலங்க. தை மாதத்தில் சூரியனுக்கு நாம் பொங்க வைப்போம். சித்திரை மாதம் சூரியன் நமக்கு பொங்க வைக்கும். ஏம்ல, மீன் கழுவுன தண்ணி எடுத்து வெளியே ஊற்ற மாட்டியா? அதை பத்திரமா மூடி வேற வச்சிருக்க. அது மீன் கழுவுன தண்ணி இல்ல, நான் வச்ச மீன் குழம்பு. எங்கடி கிளம்பிட்ட? ஐயோ, எங்க அப்பா நிலத்தை விற்க போறாரு. நானும் என் அக்காவும் எங்க பங்க கொடுத்தாதான் கையெழுத்து போடுவோம்னு சொன்னோம். வர சொல்லிட்டாரு. ஓ, இவளுக்கு அங்கேயும் பங்கு இங்கேயும் பங்கா? அப்போ உன் தம்பிக்கு? அதான் வீடு இருக்கே. அப்போ இந்த பண்ணையனா எங்க அக்கா கிட்ட கொடுத்துறேன். நம்ம வீடை மட்டும் வச்சுக்கலாம். இப்ப வாய திறக்க மாட்டான். அவர் என்ன கஷ்டத்துல இருக்காரோ நிலத்தை வைக்கிறாரு. நமக்கு தான் சொந்த வீடு, சொந்த பண்ண, நல்ல புருஷன் இருக்கான். அப்புறம் ஏன் பங்கு கேட்குற? நீ போய் சந்தோஷமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவா போ. அப்ப எங்க அக்கா? தங்கச்சி நீ விட்டு கொடுக்கும் போது உங்க அக்காவுக்கு சொல்ல வேணும். சரியா? எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேச்சு வாக்குல நல்ல புருஷன் சொன்னில்ல, அது உண்மையா? போய் நடக்க வேண்டியது பாதி போடி. எவ்வளவு சென்டிமெண்டா பேசினாலும் ஓம் பொண்டாட்டி உஷாரா தான்டா இருக்கா. யோ, என் தம்பி மாடு மேய்க்க தானே லாக்கின்னு சொன்னேன். இப்ப பாரு, வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். சாரிடி, நான் ஏதோ எனக்கு தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன். சரி சரி. வெளிநாட்டுல என்ன வேலைடி செய்யறான்? ஒட்டகம் மேய்க்கிறாயா? வெளிநாட்டுக்கு போக காசு எதுடி? மாட்டெல்லாம் வித்துட்டு போயிட்டான். ஆஹா, அருமையான குடும்பம்ப்பா. அடியே, முதுகு அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடண்டி. ஏன், உன் மூக்கு சும்மா தானே இருக்கு, சொரிஞ்சுக்க. உன் மூளையே சும்மா தாண்டி இருக்கு, தெரிஞ்சுக்க. என்னையா பலூன் கொடுத்துருக்க? இந்தாயா உன் பலூனு. ஏமா எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்புறம் கோவப்படாம என்ன ஏன் பண்ண சொல்ற? பலூன் ஊது ஊது வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏமா பலூனை கொஞ்சம் பெருசா ஊதுனா வெடிக்கதாமா செய்யும். கொஞ்சம் இவ்வளவு ஊதி விளையாடணும். இவ்வளவுதான் ஊதுணுமா? அண்ணாச்சி, நான் இவ்வளவு பெருசு ஊதலாம் நினைச்சேன். ஏன்டி நாயை இவ்வளவு பெருசு ஊதுறதுக்கு இதுனா பலூன் நினைச்சா இல்ல பேராசூட் நினைச்சா பறக்கிறதுக்கு? தோபாரு, மரியாதையா போயிட்டு நான் பலூனோட வச்சு சமாதி கட்டுருவேன்.